கோவையில் படிப்பதற்கு இடையூறாக உள்ள தொழிற்சாலையை அகற்றக் கோரி பள்ளி மாணவிகள் சீருடையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் உப்பிலிப்பாளையம் ஸ்ரீராம் நகர் பகுதியில் தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. கடந்த ஓராண்டாக இங்கு செயல்படும் லேத் தொழிற்சாலையிலிருந்து எழும் அதிகப்படியான சத்தத்தால் அப்பகுதியை சேர்ந்த மாணவர்கள் படிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவிகள் சீருடையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது தொழிற்சாலையிலிருந்து வரும் அதிகப்படியான சத்தத்தால் தேர்வுக்கு படிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தேர்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. அது வந்துட்டு ஒரு வருஷம் முன்னாடியே இருக்குது. எங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் இட்ஸ் லைக் டூ மச். அந்த எப்போவுமே வந்துட்டு அங்கே க்ளோஸ் பண்ணுறது வந்து 11 o'clock போல் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. காலையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவங்களும் தூங்க மாட்டாங்க, இருக்கிறவங்களே தூங்க விட மாட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாமெல்லாம் எழுத போகணுன்னா நாங்கள் எப்படிங்க எழுதுறது? நாங்கள் சைக்கிள் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸ்கோர்ஸ் ஆர் கெட்டிங் ஸோ லோ அண்ட் இட்ஸ் லைக் டீச்சர்ஸ் ஆர் ஸ்கோல்டிங் அஸ் அண்ட் இட்ஸ் ஆல் டியூ டு திஸ் கம்பெனி அலோன். எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்குது. எங்கள் அப்பா போய் அவங்க கிட்ட பேசினாலும் எங்கள் அப்பா வந்துட்டு தே டெல்லிங் தட் 24 மணி நேரம் நாங்கள்